ஹே गाइस எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கான ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாரர் ஃபிலிமும் இருக்கும், கொஞ்சம் த்ரில்லிங்கும் அட்வென்ச்சர் சேர்ந்த படமாக தான் இருக்க போகுது. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் குழந்தைங்கலாம் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும், ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறக்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல தான் அவங்க இறந்தாங்களா இல்லை வேற யாரும் கொன்னாங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு, அதாவது அந்த படத்தோட ஹீரோயின் இருப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ்ஸில் போய் இறந்து போன ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு உதவி பண்ணி அந்த ஹீரோயின் மூலமா எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்துவா. இந்த ஒரு படம் பார்க்கவே சூப்பராக தான் இருக்க போகுது. சரி வாங்க ஹீரோயின் எப்படிலாம் அந்த படத்தில் கண்டுபிடிக்கிறா அப்படின்றத பார்க்கலாம். சரி வாங்க தொலைத்தொலைன்னு பேசாம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மள 1957 தான் கூட்டு போயிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நார்மல் டிராவல்ஸ் மாதிரி காமிக்கிறாங்க. அதில் சில குழந்தைங்கலாம் உட்காந்துருக்கு. இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் குழந்தைங்க, இந்த டிராவல் கூட்டு போவாங்களே அந்த மாதிரி சுற்றுலா, அந்த மாதிரி போயிட்டு வந்துகிட்டு இருக்கப்ப இருட்டா இருக்கு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சைடில் ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. இவங்க போற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் சைடில் தான் கிராஸ் பண்ணி போயாகணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சில பேர் செக் போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த செக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டீஆக்டிவேட் ஆயிருது. அப்போ அங்கே இருக்கவங்க சில பேர் கத்துறாங்க, ஏன்னா ட்ரெயின் வருது, செக் போஸ்ட் என்ன டீஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி கத்துறவ பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெயின் வரப்போது ஏத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் சொன்னோம் இல்லையா ஸ்கூல் டிராவல்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தாப்புல வருது. இங்கே இருக்கவங்களாம் கத்துறாங்க, வராதிங்க ட்ரெயின் வருது அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த பஸ் ஓட்டுற லேடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கேட்கவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல அந்த ஸ்கூல் வேணா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அப்படியே இந்த சீன் இதோட கட் பண்ணிட்டு அப்படியே ப்ரெசென்ட்டாக தான் காமிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரில் 2 பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இது வேற யாரும் இல்லை, கார் ஓட்டுற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பேரு கிறிஸ்டல், பக்கத்தில் உட்காந்துருக்கிறது அவங்க அக்கா மெலினி. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினியும் கூட. ஸோ இப்போ வந்தீங்கன்னா அப்படியே அந்த ட்ரெயின் ட்ராக்கை பற்றி பேசிட்டு வராங்க, அந்த ஆக்சிடென்ட் ஆனது அதெல்லாம் பற்றி பேசினா அவங்க அக்கா கிட்ட அந்த கிறிஸ்டல் இருக்கா இல்லையா, அவள் அப்படியே சொல்லிட்டே வரா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ட்ராக் பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை நிப்பாட்டி நியூட்ரலில் போட்டோம்னா அந்த கார் ஆட்டோமேட்டிக்காக போகும் அப்படின்றது உங்களால் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினி கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு அந்த ட்ரெயின் ட்ராக்ல விளாண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதை அவங்க செக் பண்ணலாம். நாங்கள் நிற்கிறப்ப பின்னாடி ஒருத்தன் வண்டியில் இருந்துட்டு ஏமா வண்டி எடுங்கம்மா, இதே உங்களுக்கு பொழப்பா போச்சு அப்படின்ற மாதிரி ஆர்ன் அடிக்கிறான். அப்படி இவங்களும் அந்த இடத்துல இருந்து அப்படியே சிரிச்சுட்டே கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு இந்த 2 பேரும் அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. அவங்க அப்பா வந்தோடனே வந்துட்டியா மகளே அப்படின்ற மாதிரி ஆசையாக கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. இவங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில தான் இருந்தாங்க. இவங்க அப்பா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பார்க்கறதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இடம் அங்கங்கே மாறிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ரூமை கூட்டு போய் காமிச்சு ஒரு ரூம் எப்படின்ற மாதிரி கேட்குறப்ப ஹீரோயின் வந்துட்டு என்னோட கம்ப்யூட்டர் எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப நான் கம்ப்யூட்டரில் தானே படிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட போட்டி போட்டுட்டு இருக்கப்பே அவங்க அப்பா இரு நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்து ஒரு மொபைல் எடுத்து காமிக்கிறாரு. இது வந்து கொஞ்சம் பழைய செல்லு தான் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டு அப்படின்ற மாதிரி அவங்க மாவட்ட சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஏதோ ஒரு ஆல்பம் மாதிரி எடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பேஜா திருப்புறப்ப அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வருது. அதை அப்படியே பார்த்தோன்னா அவளோட பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். அவளும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆனவங்க. இதே மாதிரி ஒரு நாள் அவங்க 2 பேரும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க. இது கொஞ்சம் போதைப் பொருள் அதிகமாக இருக்கிற மாதிரி. அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூக்கில் இருந்து பிளட் வர மாதிரி இருக்கு. அப்படியே அவ்வளோதான், அந்த சீன் அப்படியே கட் பண்ணுறாங்க. அவளை போக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அப்படியே டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன மெல்லி நீ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இல்லைப்பா நான் ஸ்கூல் போகலான்னு இருக்கேன், எனக்கு ஸ்கூல் போகணும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாட்ட சொல்கிறப்ப சரி தாராளமாக போ அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஆனால் அவங்க அம்மா இருந்துட்டு ஏற்கனவே ட்ரக்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஆயிருக்கா, இன்னமும் ஸ்கூலுக்கு அனுப்பி அங்கே இருக்கவங்களையும் கெடுக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ மெலினிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அப்படியே அங்கேருந்து அவள் பெட்ரூமுக்கு போகிறா. இப்போ மெலினி தூங்கிட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அவள் தங்கச்சி கிறிஸ்டல் இருக்கா இல்லையா, வா இன்னைக்கு பார்ட்டி இருக்குது நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம், ஏற்கனவே டின்னரில் பார்த்தியாலே என்ன ரொம்ப சந்தேகப்படுறாங்க, இன்னும் நாங்கள் வந்தோன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்ற மாதிரி அவள் தங்கச்சி கிறிஸ்டல் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. இப்போ அப்படியே பார்ட்டியில் வந்து அவள் கிறிஸ்டலோட ஃப்ரெண்டெல்லாம் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கா மெலினிக்கு ஒவ்வொன்றா. இப்போ இவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பென், இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. அப்படியே ஹீரோயினே ஒன்று பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயினை பார்த்தோன்னா இவனு அப்படியே கொஞ்சம் வழிறான், என்ன சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இவங்க வந்துட்டு எங்களுக்கு சோடா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா ஹீரோயினியும். சரி சோடா வா அப்படின்னு சொல்லிட்டு சோடாவும் வாங்கி கொடுக்குறான். அப்படியே குடிச்சிக்கிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்ச நேரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கு, நான் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா கிச்சன் வரும், அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கும். இப்போ ஹீரோயினுடைய தங்கச்சி இருக்காளே அவன் என்னோட அக்கா பார்த்து நடந்துக்க ரொம்ப வலிற போல அப்படின்ற மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கா. இப்போ அப்படி நம்ம ஹீரோயினி பாத்ரூம் வரா இல்லையா, இப்போ அப்படியே மெலினிட்ட வந்து ஒருத்தன் புலம்பிட்டே இருக்கான், அவனோட பேர் தான் மிச்சு, நீ ரொம்ப அழகா இருக்க, எங்க இருந்து வந்த அப்படின்ற மாதிரி நோண்டிட்டே இருக்கப்ப நம்ம படத்தோட ஹீரோவும் வரான். டே நீ இன்னும் திருந்தலடா மிச்சு, ஒழுங்கா போட அந்த இடத்துல இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கப்ப அப்படியே ஹீரோயினி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோஸ் பண்ற விதமா ஏதோ ஒரு கோகா கோலாவை கொடுத்து இந்தாங்க குடிங்க அப்படின்ற மாதிரி பாத்ரூம் வெளியிலே நின்றுட்டு இருக்கான். இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோயினிட்ட பேச்ச போட்டுவிட்டு அப்படியே நீ பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பார்ட்டி அங்கேயே நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினிட்ட ஒரு பொண்ணு வந்து கேட்குறா, நீங்க தானே மெலினி, நீங்க தானே அந்த ட்ரக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணி ரொம்ப உடம்புக்கு முடியாம கடந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி இருக்கா இல்லையா அவட்ட வந்து கேட்குறா, உன்ட்ட உனக்கு கேட்கணும் எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்றப்ப என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் ட்ரக்ஸால பாதிக்கப்பட்டது. ஒரு நிமிஷம் நிப்பாட்டு, நான் பெண்ணுக்கிட்ட மட்டும் தான் அந்த விஷயத்த சொன்னேன், வேற யார்கிட்டையும் சொல்ல கிடையாது, அந்த பொண்ணுக்கு இப்படி தெரிஞ்சுன்னா எனக்கு சுத்தமா தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம கிறிஸ்டலும் சொல்றா. நீ யார்கிட்டையும் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவ்வளோதான் நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல பார்ட்டியும் முடியுது. அப்படியே பார்ட்டி முடிஞ்சு ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கார்ல வந்துட்டு இருக்காங்க. இப்போ மெலினி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட சொல்லிட்டு இருக்கான், கொஞ்சம் வண்டியை மெதுவாக ஓட்ட சொல்லு, நம்ம வேற எல்லாம் சரக்கு அடிச்சிருக்கிறீங்க, போலீஸ்ட்ட மாட்டினா அவ்வளோதான் தெரியுமா தெரியாது அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவன் கூலா சொல்லிட்டு இருக்கான், அவங்க அப்பா தான் போலீஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப
கேட்குறப்ப இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே சைக்கோ மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல காரை நிப்பாட்டுறாங்க. ஏன்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த ட்ராக்ல தான் நிப்பாட்டுறாங்க. இந்த இடத்துல கார் மூவ் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் இருக்கான் இல்லையா, பின்னாடி பவுடர்லாம் கொட்டி அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா பேயோட கை ரேகப்பட்டுச்சுன்னா தெரியும் இல்லையா, அந்த ஒரு நம்பிக்கையினால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினும் வருது, ஆனால் எந்த வித ஒரு நடவடிக்கை இல்லை. கார் கொஞ்சம் கூட மூவ் ஆகவே இல்லை. ட்ரெயினும் பக்கத்தில் வருது. கார் ஏடுறா நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்களாம் கத்துறாங்க. ஆனால் அவன் வந்து இன்னும் தான் சுவாரஸ்யமா இருக்க போது, நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா நகரம் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் பைத்தியக்கார மாதிரி அப்படி நின்றுட்டு இருக்கான். இப்போ ஒரு பொண்ணு உருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி பார்க்குறா. அப்படியே ட்ரெயின் வருது, காரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேகமாக ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிருது. அவ்வளோதான். அங்கே இருக்கவங்க திட்டுறாங்க, கண்ட மெனிக்கா திட்டுறாங்க. அவனா என்ன டே நீ பைத்தியக்காரன், உனக்கு அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி. மேலினே இருந்துட்டு உடனே நீங்க எல்லாம் அந்த பொண்ணை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப நாங்களாம் எந்த பொண்ணையும் பார்க்கலையே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோயினி அந்த இடத்துல இருந்து இறங்கி அந்த பொண்ணு பின்னாடியே ஓடுறான். பொண்ணை நீ நில்ல, எங்க ஓடுற, நீ பார்த்து பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர்றா. பின்னாடி அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உனக்கு என்ன ஆச்சு, நீ என்ன பைத்தியமா, இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாது தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு வராது. இவரோட பேர் தான் மேயர் பசிகீலர். இவரு வந்து பத்தி சொல்றப்ப இவர் யாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்கறா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடியாரன். இவனை தான் நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, குடிச்சுனா நீ அவனை மேயர் ஆயிருவா அப்படி. இப்போ அப்படியே எல்லாரும் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட கனவு மாதிரி வருது. எப்படின்னா பாய் ஃப்ரெண்டு கூட இருந்து அவன் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ ரொம்பவே சீரியஸாக கடந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு ஒன்று வந்துரு போது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே நடந்தது தான். இப்போ அது அப்படியே அவளுக்கு கனவு மாதிரி வந்து போது. அப்படியே தூங்கி எந்திரிக்கிறா. அப்படியே அன்னைக்கு பொழுதும் விடியுது. வெளியில் அவங்க அம்மா இருந்து கத்துறாங்க, மெலினி ஸ்கூல் போகணும், எந்திரி கிளம்பு அப்படின்ற மாதிரி. அப்படியே அங்கே கட் பண்ணா இப்போ ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே மெலினி வந்து பார்த்துட்டுனா கமின் சார் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் ரூமுக்குள்ள போறா. இவர் தான் அவளோட கிளாஸ் சாரும் கூட. இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ரி ஒயின். சரிவா மெலினி வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப என்ன சார் வந்தோடனே கவுன்சிலிங் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படிலாம் இல்லைம்மா, சும்மா ஒரு சில விஷயம் பேசணும். மெலினி பின்னாடி இருக்க போட்டோவை பார்த்துட்டு இது யார் சார் உங்க ஒய்ஃப் அப்படின்னு கேட்குறப்ப ஆமா முன்னாடி இருந்தா இப்போ விட்டுட்டு போயிட்டா டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி நீ ரொம்ப ட்ரக்ஸ்ல எடுத்துக்கிட்டு இருப்பியாமே, உங்க அப்பா அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் இங்கே எடுக்கக்கூடாது, நீ நல்லா பொண்ணா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப மெலினி இருந்துட்டு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார், அதெல்லாம் சுத்தமா எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி எடுத்தினா உன்னை இந்த ஸ்கூல் விட்டு விரட்டுற மாதிரி இருக்கும், பாத்துக்க அப்படின்ற மாதிரி இவனு சொல்றாரு. நான் சொல்றதுக்கெல்லாம் நீ கட்டுப்பட்டு நடந்தீங்கன்னா நம்ம ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிளாஸ் ரூமுக்கு தான் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்றாரு சார். இவ தான் அந்த கிளாஸோட புது பொண்ணு. சரிமா நீ உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்றப்ப நான் மெலினி நான் இங்க இருந்து வரேன் அப்படி அப்படின்னு பேசிட்டு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம இருக்கால மிச்சு அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே இரும்புறான். இருமிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலாய்க்கிறான். சாரும் அவனை பார்த்துட்டு டேய் மிச்சு வெளில போறியா, உண்மையா தான் சொல்றேன், வெளில கிளம்புடா நீ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அப்படியே மனைவிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பிடுறான். இப்போ அப்படியே கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம மெலினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா போர் அடிக்குது இந்த ஸ்கூல்ல வந்து படிக்கிறதுக்கு. இப்பதான் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே லைட்டா ஸ்மைல் போடுவா. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க லுக்கா தான் இருப்பான். இப்போ இந்த இடத்துக்கு அவளோட தங்கச்சியும் வருவா. தங்கச்சி வந்துட்டு மெலினி எப்படி இருக்கு ஸ்கூல், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பா. இல்ல கிறிஸ்டல் ஏதோ ஓரளவுக்கு தான் பிடிச்சிருக்கு, நாளுங்க எனக்கு என்னமோ அப்படி இருக்கோ தெரியல, சரி நீ வண்டி சேவை கூட, நான் இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புறேன், நாளையில இருந்து ஸ்கூல் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவளும் அந்த ரயில்வே ட்ராக்ல வந்துட்டு அவளும் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரல்ல போட்டுட்டு நான் இதுக்கு இப்படி பண்றேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு இருக்கா. ஆனா கார் வந்து பார்த்தீங்கன்னா சடன்லி அது பாட்டுக்கு மூவ் ஆகுது. அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்குது, என்னடா இது கார் நகருதே அப்படின்ற மாதிரி. மெலினி நேற்று ஒரு பொண்ணை பார்த்துருப்பா இல்லையா, அந்த பொண்ணு தான் அங்கே நின்றுட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு உன்னை எங்கேயும் ட்ராப் பண்ணணுமாமா அப்படின்னு கேட்குறா. ஆமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. சரி வந்து கார்ல ஏறு அப்படின்னு சொல்றப்ப சடனா கார்ல உட்காந்துருக்காவ. ஆனா அவளுக்கு தூக்கி வரப்பட்டு என்னடா சடனா இங்க வந்து உட்காந்துருக்காளே அப்படின்ற மாதிரி. சரிம்மா எங்கம்மா போகணும் அப்படின்னு கேட்கறப்ப ஸ்ட்ரைட்டா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அவ பேரையும் கேட்கறா. பேர் வந்து ஜூலின்னு அந்த பொண்ணு சொல்லுது. சரிம்மா ஏன் இப்படி விடன்னு ஆடுறா அப்படின்னு சொல்ற மாதிரி குளிர் மாட்டுக்கு அந்த பொண்ணுக்குன்னு. சரி நான் ஜாக்கெட் எடுத்து கொடுக்குறா. அப்படியே அந்த பொண்ணு அந்த ஜாக்கெட்டை போட்டுக்குது. எந்த இடத்துல இறங்கணும் அப்படின்னு சொல்றப்ப இந்த வீடு தான் என் வீடு அப்படின்ற மாதிரி கையை காமிக்கிறா. சரி வீட்டுல யாரும் பேரண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்றப்ப அவ பாட்டு காரை விட்டு இறங்கி ஓடிடுறா. இப்ப மெலினி அப்படியே அந்த பொண்ணு அந்த இடத்துல இறக்கி விட்டு அவளும் அங்க இருந்து அப்படியே கிளம்புறா. இப்ப அப்படியே ஸ்கூல்ல லஞ்ச் பிரேக் தான் காமிக்கிறாங்க. நம்ம மெலினி வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த இடத்துல பென்னு வரான். பென்னு வந்துட்டு என்ன தனியாக உட்காந்துருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இல்லை எனக்கு கொஞ்சம் தனிமையாக இருக்கணும்னு ஃபீலாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா ஹீரோயின் வந்துட்டு. சரி நான் ஒன்று சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் தம்பியை பற்றி சொல்கிறான். என் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இறந்து போயிட்டான், அந்த ஸ்கூல்லேயே எதுவும் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான், பசங்களோட சேர்ந்து அவன் ஓவராக எடுக்கும், அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவன் மெலினிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்படியே மெலினியும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பொசஸ் ஆகிறா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சரி நீ கொஞ்சம் தனியாகவே இரு, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனு அந்த இடத்துல அந்த பழைய ஒரு இடம் இருந்துச்சு இல்லை, அந்த இடத்துக்குள்ள தான் வரா. அவளுக்கு இந்த இடம் ஏதோ ஒரு மாதிரி உறுத்தும் போல. சரிங்க போய் எதனா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க எல்லா ட்ரைவையும் அப்படியே திறந்து பார்த்துட்டு இருக்கா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஆனால் அவள் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று கிடச்சிக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து யாரோ எட்டி பார்க்குற மாதிரி அவளுக்கு தோணுது. இவளும் ஜூலி தான் இருப்பாளான்ட்டு ஜூலி நீயே அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அங்கேருந்து ஏதோ ஒருத்தன் வரான். இவளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே பயந்துட்டு அங்கே இருக்க கதவெல்லாம் உடச்சிட்டு அங்கேருந்து வெளில போயிடுறா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மிச்சம் வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இல்லை நான் சும்மா வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு சீட்டை கையில் கொண்டு வந்ததை பார்த்துறான். இந்த சீட்டு நம்மகிட்ட கேங்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப ஹீரோயின் நீயே வச்சுக்கடா அப்படின்ற மாதிரி இவளும் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. இப்போ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிட்டு நைட்டு தான் காமிக்கிறாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம மிச்சிருக்கான் இல்லையா, அவன் அவளோட ஆளோட வந்திருக்கான். இவளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளின்னு நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்கே ரொமான்ஸ் பண்ணலான்னு வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே கோர சம்பவம் ஒன்று நடக்கும். வெளிலேருந்து யாரோ பார்க்குற மாதிரி இருக்கும். இவனும் வெளியில் போய் யாரா அப்படின்ற மாதிரி பார்க்குறப்ப அவனை அப்படியே அவனும் ஒருத்தர் கடப்பாரை வச்சு
குத்துற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்படியே இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளினும் அப்படி பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு கடப்பாரை குத்துற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிடி அவராட்டுக்கு எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டாங்க. கவுத்து மேலே ஏறிட்டு நம்ம மெலினி இருந்துட்டு இதெல்லாம் எனக்கு ஈஸி, இதெல்லாம் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ இதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெலினி வந்து பார்த்தீங்கன்னா கவுத்து மேலே ஈஸியாகவே ஏறிடுறா. ஆனால் அவளுக்கு ஒரு ட்விஸ்ட் மேலே காத்துக்கிட்டு இருக்கு. அவள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டு இருக்கு. பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோ பேர்ல் அப்படின்ற மாதிரி எழுதிருக்க மாதிரி இருக்கா பார்த்துறா. பார்த்தோன்னா அவளுக்கு அப்படியே ஷாக் ஆயிருது. அப்படியே மயங்கி கீழே விழுந்துறா. ஏன்னா அவள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தாலே ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பேர் தான் இங்கேயே எழுதிருக்கு. இப்போ அப்படியே இங்கேருந்து அப்படியே சார்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. சார் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டீ அதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே நல்லா இருக்கமாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு நீ எதுவும் ட்ரக்ஸ் எதுவும் எடுத்திருக்கியா அதனால தான் கீழே விழுந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சார் அப்படிலாம் அது சார் அதெல்லாம் விட்டு 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறா அவளும். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெண்டல் ரியாக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கப்பவே அவளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறா. சார் இதெல்லாம் உண்மை அந்த ரயில்வே ட்ராக்ல உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அப்படிலாம் இல்லாமல் நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சு, அதை வச்சு மக்கள்லாம் பொருளை பேசிக்கிட்டு இருக்காங்க, இதை நம்ம ஊர் மக்கள் மறந்துடுவாங்க நானும் நினைக்கிறேன், அவங்க யாருமே மறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த சாரு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படியே சாரு சொல்லிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் தான் வந்திருக்கா. சார் நான் இப்போ வந்து மெலினி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், நீங்கள் அப்புறமா பேசிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெலினி அங்கேருந்து கூட்டிட்டு போறா. இப்போ போகிற வழியிலே மெலினி வந்துட்டு இரு நான் அவனோட ஜாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இறங்கி அப்படியே போறா. போயிட்டு அந்த கதவை தட்டுறா. கதவை தட்டுனா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டி மாதிரி ஒருத்தவங்க வராங்க. இவங்க வந்துட்டு என்னம்மா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப ஆண்டி இங்கே நேற்று ஜூலின்ற ஒரு பொண்ணை கீழே இறக்கி விட்டு போனேன், அவள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ன்றதுனால ஜாக்கெட் கொடுத்துட்டு போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அப்பெல்லாம் எந்த பொண்ணுமே இல்லை கிளம்பு இந்த இடத்துல இருந்து அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் ஹார்ஸாக பேசுறாங்க. மெலினி இருந்துட்டு இல்லை ஆண்டி நிஜமாவே நான் நேற்று ஜூலி இங்கே இறக்கி விட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. யார் பின்னாடி ஒருத்தன் இருக்கானே அவன் சொல்லி அனுப்பிச்சு விட்டானா அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டி பின்னாடி யாரையா பார்த்து சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படியே வந்து பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே நிற்கிறான். இப்போ அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது ஹீரோ கூட போ அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காரில் கிளம்புறாங்க. அங்கே வந்து அந்த ஆண்டியை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் அவ்வளோ ஹார்ஸாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கேட்குறப்ப அவங்க கொஞ்சம் இப்படி தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்க லைஃப்பை பற்றியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இடம் வந்து அவள் கண்ணுக்கு தென்படும். இது என்ன இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப இது முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்க இடத்த பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அபண்டண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவே பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவளை ஹீரோயினை வீட்டில் இறக்கி விட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். இப்போ அப்படியே மெலினி அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மெலினி இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. மெலினி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போனால் அங்கே சாரு வந்துருக்காரு. இங்கே வந்தோன்னா வா மெலினி உங்கள் அம்மாட்ட தான் உன்னை பற்றி பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப மெலினி இருந்துட்டு இதனால தான் சார் உங்கள் பொண்டாட்டி உங்களை விட்டுட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ உனக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாரி போய்டும் என்னால் அந்த பொண்ணு இப்படி பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த பொண்ணு கொஞ்சம் அப்படி தான் நான் பார்த்துக்கிறேன் கண்டிச்சு வைக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இல்லை மேம் நான் எதுவும் உங்கள் அப்பாட்ட எதுவும் சொல்லணுமா உங்கள் அப்பாட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப சார் அதெல்லாம் வேணாம் சார் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்புறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இப்போ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு அந்த காரை நியூட்ரலில் போட்டு நான் எதுக்கு இப்படி பண்ணுறேன் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் போட்டு நிப்பாட்டுறான். இப்போ அப்படியே அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் ஆகும் பாருங்க. இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். என்னடா இது காரு கண்ட்ரோல் பண்ணாமலே போகுது. அப்போ மெலினி சொன்னது எல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கப்ப காரு கண்ணையெல்லாம் யாரோ கையச்சு அப்படி ஒட்டி இருக்க மாதிரி இருக்கு. இப்போ அப்படியே மெலினிக்கு ஃபோன் அடிச்சுட்டு மெலினி சாரி நான் மன்னிச்சிடு, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் உன்னை நம்பி இருக்கணும், உங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னதுக்கெல்லாம் சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. அப்படியே இந்த இடத்துல இருந்து முதல்ல கிளம்புனா போதுடா சாமி ஆளை விடுங்கடா அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிட்டு இருக்காரு. அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெலினி வீட்டை தான் காமிக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காங்க நீ வந்து ட்ரக்ஸ் எடுத்திருக்க அதனால தான் சார் வந்து ஒன்று எங்கள் சொல்லியிருக்காரு இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இவர் கலையா கிறிஸ்டல் ஏமா நீங்கள் கம்முன்றமா அப்பெல்லாம் அதில் எடுக்கிறதுல பண்ணுறப்ப அவங்க அம்மா வந்து வாயை மூடு நீ அப்படின்னு சொல்லிட்டு மெலினியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மெலினி தலையிலேருந்து கொஞ்சமாக முடியை பிடுங்குறாங்க. முடியை பிடுங்கிட்டு நீ ட்ரக்ஸ் எடுத்திருக்கே இல்லையா அப்படின்றத நான் முடிய வச்சே கண்டுபிடிக்கிறேன், இன்னமேட்டுக்கு நீ ரூம்ல தான் அடைஞ்சு கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரூம்லேயே விட்டு அடைச்சிடுறாங்க. இப்போ அவளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ரூம்லேயே படுத்து கிடக்கிறா. என்ன உடனே தெரியாம இப்போ டைமாக பார்க்கலான்னு ஃபோனை எடுப்பா பாருங்க. ஃபோனை எடுத்துட்டு ஃபோனை வச்சுட்டு இவனும் அப்படியே நார்மலாக படுத்துருப்பா. அப்படியே உடனே அவள் கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகும். அப்படியே நான் கையை விடு அப்படின்ற மாதிரி கத்துவோம். ஆனால் அங்கே இருக்க சின்ன சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் கட்டி வச்சிருக்க இடம் அப்படின்றதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கண்ணில் காமிச்சிட்டு போகுது. அவளுக்கு ஆனால் அப்போ அந்த நேரத்துக்கு எதுவுமே புரியல. கதவு திறங்கன்னு கத்திட்டு இருக்கா. இப்போ அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவள் சும்மா கதவு திறக்கணும்னு கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு அந்த ஜூலி இருக்கா இல்லையா அந்த பொண்ணு அப்படியே கொடூரமா காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஊசி வச்சு வாய் அவளே தச்சுக்கிற மாதிரியும் கையெல்லாம் பிளேட் வச்சு அப்படியே கிளிக்கிற மாதிரியும் அப்படியே ஒரு மாதிரி கத்திக்கிட்டு அவ தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா உள்ள ரூமுக்குள்ள வந்துட்டு என்ன காய்ச்சி அப்படின்ற மாதிரி கேட்கறா. அப்ப அங்க கண்ணாடியில பிளட்ல எழுதிருக்காரெல்லாம் பார்த்துட்டு ஏங்க அப்படி பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க, கதவு திறன்னு சொன்னா நானே வந்து திறந்துருப்பேன்ல அப்படின்ற மாதிரி அவட்ட சொல்றா. ஆனா அவ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் எழுதல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பொய் சொல்லாத உன் கண்ணு முன்னாடி தான் எழுதிருக்கு நீ எழுதலன்னு சொல்ற அப்படின்னு கேட்கறப்ப இல்லடி என் கனவுல வந்து
ஒரு மாதிரி வந்துட்டு போதும் என் கண்ணு முன்னாடி, ஆனால் அது என்னால் நம்பவே முடியல, நீ என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்குறப்ப அப்படியே ஐயோ அப்படிலாம் இல்லைக்கா நான் எப்போவுமே அவங்க கூட இருப்பேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரை தான் காமிக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்பவே கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்குது. அவ்வளோ நேரம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு நடந்த இன்சிடென்ட் அந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரோ அங்கிட்டு கிராஸ் ஆகி போன மாதிரி இருக்கும். அந்த வாட்ச்மேனை தான் கூப்பிட்றாரு. வாட்ச்மேன் என்ன நீ தூங்கலையா, என்ன அங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளில உள்ள வராரு. இப்போ உங்க உள்ள வந்து பார்த்தா அந்த ஒரு பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பசங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்றது, அந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சேர்ல உட்காந்துருக்க மாதிரி. இது எப்படி இங்கே வந்துச்சு, இந்த பொம்மை இங்கே தானே இருந்துச்சு அப்படின்னு அந்த பொம்மை இருக்க இடத்த பார்க்குறாரு. அங்கே ஏதோ ஒரு படுத்திருக்க மாதிரி இருக்கு. அப்போ இங்கே என்னடா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்படியே டக்குன்னு பயந்துறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுத்து என்னாச்சலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படியே அவரோட கால் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கிளிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்ப்பாரு. அப்படியே அந்த ஒரு உருவம் வந்து பின்னாடி எந்திரிச்சு வரும். யார் நீ விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஃபோன் வெளில போயிருக்கும். அதை எடுத்து பேசலான்னு போவாரு. அவ்வளோதான் அப்படியே ஒரு கீரல் போட்டோன்னா அவர் அப்படியே கதவை சாத்திட்டு அவ்வளோதான் அவரோட உயிர் அப்படியே அங்கேயே போயிருது. அவ்வளோதான் இதோட அந்த இடத்த கட் பண்ணிட்டு அப்படியே திரும்பவும் அதே ஸ்கூலே தான் காமிக்கிறாங்க. இப்போ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெலினி இருக்கா இல்லையா, அவளும் அதே மாதிரி ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. ஆனால் எந்த ஒரு ரிசல்ட்டுமே அவளுக்கு கிடைக்கல. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நிற்கிற மாதிரியும் அது கூட 2 பொண்ணுங்க இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அந்த பொண்ணை பார்த்தோன்னா இந்த பொண்ணை தானே நம்ம பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ டக்குன்னு ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் சும்மா நோட்ஸ் எடுக்கிறதுக்காக தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டரையும் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அவட்ட பேசிட்டு அப்படியே அவனை தசை திருப்புறா. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கண்டுக்காத மாதிரி அப்படியே அவ பின்னாடியே பேசிட்டே போயிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ஜூலியட்டி போயிட்டு ஒரு ஆண்டி கிட்ட பேசிட்டு இருந்தா இல்லையா, அந்த ஆண்டி திரும்பவும் அவளை கூப்பிட்டு அவட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. யாருமா நீ ஜூலியை பார்த்தேன், நீ எங்க பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இல்லை அந்த பொண்ணு என் கண்ணில் மட்டும் வந்து தென்பட்டுட்டே இருக்கா, அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன், அன்னைக்கு என் கனவுல வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கப்ப உங்க ஃபேமிலி ஃபோட்டோ எனக்கு ஒரு நிமிஷம் காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்றப்ப அந்த ஆண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து வந்து காமிக்கிறாங்க. நம்ம மெலினியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஒன்றா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்போ அவளும் சர்ச் பண்ணி பார்த்தா இல்லையா, அந்த ஃபோட்டோ தான் இங்கே இருக்கு. அப்போ முடிவு பண்ணிட்டா அந்த ஃபேமிலி தான் இந்த ஃபேமிலி அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இருக்கா இல்லையா ஜூலி, அந்த பொண்ணை பற்றி பேசிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டிக்கு ரொம்பவே கோவம் வருது. எல்லாருமே பிராங்க் பண்ணுறதுக்காக தான் அந்த வீட்டுக்கு வராங்க, நீ நல்ல பொண்ணு நினச்சி தான் உன்னை கூப்பிட்டேன், ஆனால் நீயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஜூலியை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க விடுங்க, நானே அவங்க இறந்ததுனால ரொம்பவே வருத்தத்தில் இருக்கு, இன்னமும் நீங்கள் வந்து என்னை டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த ஆண்டி சொல்லிட்டு வழி தெரியும் எப்படி வெளில போகிறதுக்குன்னு ஒழுங்காக அந்த இடத்துல இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நம்மளோட மெலினி வந்து பார்த்தீங்கன்னா விடுறதா இல்லை, அங்கே இருக்க கிரேவியார்டுக்கு போயிட்டு அங்கே ஏதாச்சும் குழு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை புதைச்ச இடத்துல போய் தேடிட்டு இருக்கா. ஜூலி நீ என்னதான் சொல்ல வர, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த ஜூலிட்ட பொண்ணுகிட்ட கேட்டுட்டு இருக்கா. அப்படியே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அவ கொடுத்தாலே அந்த ட்ரெஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும். அதை பார்த்தோன்னா மிரண்டு போயிடுவோம். அப்படியே அதை பார்த்துட்டே பின்னாடியே போய்கிட்டு இருப்பேன். அங்கே ஒரு சவுக்குழி பறிச்சு வச்சிருப்பாங்க போல, அப்படியே அதில் கீழே விழுந்துடுறா. இருந்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவள் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கை திரும்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த பழைய நினைவுகள்லாம் அப்படியே வந்து போகுது. எப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் ஆனது அதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்படியே கத்திட்டே இருக்கா ஹெல்ப் மீன்னு. இப்போ இந்த நேரத்தில் தான் போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. போலீஸ் அங்கே வந்துட்டு என்னம்மா அங்கே குழியில் விழுந்து கிடக்குற அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை மேலே தூக்கிட்டு உன்னை கொஞ்சம் விசாரிக்கணும் வரியா ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நான் என்ன பண்ணேன், என்னைய ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மெலினியும் சொல்கிறா. இல்லை நீ வா ஸ்டேஷன் வந்து ஒன்று விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. உன்ட்ட அவ்வளோ பெருசாலாம் ஒன்று கேட்கப்படுறது கிடையாது, உன் ஃப்ரெண்ட்ஸு சாரி இருந்ததெல்லாம் உனக்கு தெரியும், இதில் உனக்கு எதுவும் பங்கு இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் உன்னை விசாரிக்க அங்கே கூட்டு வந்துருக்கோம் அப்படின்னு கேட்குறப்ப எங்கள் நோட்டை பாரு, உன் ஃப்ரெண்டு தானே அவன் என்னென்னலாம் வரைஞ்சி வச்சிருக்கான் பாரு, அவனை நீ சைக்கோ மாதிரி எதை ஆக்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறப்ப சார் மன்னிச்சிருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, நான் எந்த கொலையுமே பண்ணல, எதுவுமே பண்ணல, என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம மெலினோட அப்பா அம்மா அங்கே வந்துடுறாங்க. என்னப்பா இதெல்லாம் என்ன எதுக்கு பங்கு கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறப்ப அது வேற ஒன்றும் இல்லாமல் ஒரு சின்ன என்கொயரியாக தான் நம்மள இங்கே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப ஏமா நீ பொண்ணை கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்ட்டு அமுச்சு விட்றாங்க. அந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளில கூட்டு வந்துட்டு இங்கே உட்காருமா அவங்க கூப்பிட்றப்ப உள்ள போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருக்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு சவுண்டு மாதிரி வருது. அங்கே யாருன்னு பார்க்குறா அந்த ஊரோட மேயர், அவர் தான் உட்காந்துருக்காரு. மெலினியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேயர்கிட்ட போய் கேட்குறா, நீங்கள் இந்த ஊரோட மேயர், உங்களுக்கு எல்லாமே இந்த விஷயம் தெரியுமே அப்படின்னு கேட்குறப்ப அவர் அப்படியே சிரிக்கிறாரு. சரி அம்மா நான் அந்த கல்லறைக்கு போனேன், அங்கே யாருமே இல்லை, அங்கே யாரோட பாடியுமே இல்லை அப்படின்னு கேட்குறப்ப அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப ஆமாம் அப்போ அங்கே யாரோட பாடியுமே இல்லை தானே, எப்படி நான் போட்டு வாங்கினேன் பார்த்தியா, உண்மையை ஒழுங்காக சொல்லிடுங்க இல்லாட்டி போலீஸ் அவங்களை வெளுன்னு வெளுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி நான் உண்மையை சொல்லிடுறாங்க என்ன நடந்துச்சுன்னு. அதுக்கு முன்னாடி அந்த பையன் ஒரு நிமிஷம் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுலேருந்து சரக்கு பாட்டில் எடுத்து சரக்கு அடிச்சுட்டு எனக்கு சரக்கு அடிச்சா தான் பயம் இல்லாமல் இருக்கும் அப்போ தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அந்த கிளவனையும் சொல்கிறாரு. ஆமாம் இந்த ஆக்சிடென்ட் வந்து 1957 தான் நடந்ததாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்சிடென்ட்டுமே நடக்கல, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு இது பண்ணணும், குழந்தைங்களாம் காணாமல் போகுது அப்படின்றது மேலிடத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரயில்வே ட்ராக் போகிறத நிப்பாட்டிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் நாங்கள் செஞ்சோம். ஆனால் அந்த மிஸ்டர் பேரல் சொன்ன மாதிரி இது எல்லாமே தலைகளாக மாறிடுச்சு. ஆனால் ஒன்று மட்டும் மாறவே இல்லை, அப்போலேருந்து ஒவ்வொரு குழந்தைங்களா காணாமல் போயிட்டு தான் இருக்குது, இதை போலீஸால் கூட கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி அந்த மேயரும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ திருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெலினி பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ஜூலி இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு அந்த பாத்ரூம் சைடு போகிற மாதிரி இருக்குது. இந்த நம்ம மெலினியும் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் சைடு போகிறோம், ஆனால் அங்கே எங்கேயுமே காணோம். அப்புறம் தேடி முடிச்சுட்டு மூஞ்சகளுடன் ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் பிளட் வர மாதிரி இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேர் எழுதுற மாதிரி இருக்குது. இவளும் என்னடா அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்க்குறா, சிஸ்டர்னு போட்டிருக்கு. அவ்வளோதான், அதை அப்படியே வேகமாக போட்டு வச்சு நம்ம அடுத்து தங்கச்சி ஏதோ ஆக போகுது அப்படின்னு அந்த இடத்துல இருந்து வேகமாக கிளம்புறா. மெலினியும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி அவங்க அம்மாட்ட சொல்கிறா, அம்மா தங்கச்சி வந்து யாரோ கொல்ல போகிறாங்க, நம்ம சீக்கிரமாக போய் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா.
சொல்கிறா. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் அவங்க தங்கச்சியை தான் காமிக்கிறாங்க. இவ வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறது ரெடி ஆகிட்டு அப்படியே கிறிஸ்டலும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் படுத்துட்டு அப்படியே தூங்குற மாதிரி படுத்துருக்கா. இந்த பக்கம் மெலினி அம்மா சீக்கிரமாக போய் ஆகணும், நீங்கள் வரீங்களா இல்லையா, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவளும் அந்த இடத்துல வந்து வேகமாக ஓடுறா. இந்த போலீஸ் வந்தீங்கன்னா மேயர் இருக்காரான்னு பார்க்கலான்னு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அந்த இடத்துல டெத் ஆகிருக்காரு. அவ்வளோதான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் காமிக்கிறாங்க. இவங்களும் மெலினியை பிடிக்கலான்னு வெளில வராங்க. ஆனால் மெலினி அங்கே ஆள் இல்லை. அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம கிறிஸ்டல் மேலே கூட எடுத்து வைக்கிற மாதிரி அது தண்ணியில் வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவ அப்படியே மயக்க நாளைக்கு போகிற மாதிரி இருக்கிறா. அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடியாரா. கிறிஸ்டல் நீ எங்கே இருக்க, எந்த நம்ம சீக்கிரமாக போகணும், இந்த இடத்துல உன்னை கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வரா. அங்கே கிறிஸ்டல் ஆளை காணோம். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் பின்னாடியே வந்திருப்பாங்க போல. அவன் முடிய பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நீ ஏன் பைத்திய மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெலினி இருக்கா இல்லையா, இங்கே பாருங்கம்மா செல்லில் ஃபோட்டோ வேணா இருக்கு நம்புங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஃபோன் யார் உனக்கு வாங்கி கொடுத்தா அப்படின்ற மாதிரி அந்த ஃபோனை போட்டு உடச்சிட்றாங்க. அவ்வளோதான். இப்போ ரூமுக்குள்ள விட்டு நம்ம மெலினியை சாத்திடுறாங்க. இவளும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி உடச்சிட்டு வெளில போகலாம் ட்ரை பண்ணுறப்ப அந்த பொண்ணு வந்து பார்த்து நிற்கிற மாதிரி இருக்கு. அவளும் அப்படியே அங்கேருந்து கார் எடுத்துகிட்டே கிளம்புறா. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா மக்கர் பண்ணுது கரெக்டாக அந்த ரயில்வே ட்ராக்டை போய் நிப்பாட்டுது. கம்மான் வேகமாக கிளம்பணும் நம்ம அப்படின்ற மாதிரி அவளும் கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் மூவ் ஆகுது. என்னடா அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு 4-5 பேர் வந்து தள்ளிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்களாம் காருக்கு அதை விட்டு வந்து நிற்கிறாங்க. இவளும் கீழே இறங்கிட்டு யார் ஆவீங்களா அப்படின்ற மாதிரி உனக்கு நிறைய பேர் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூலி இருக்கா இல்லையா, அவ 2 கையை நீட்டிட்டு இருக்கா. மெலினியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலி கை மேலே அவள் கையை வைக்கிறா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்ட்ல நடந்தது எல்லாம் அப்படியே அவள் கண்ணு முன்னாடி வந்து போகும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ்ஸில் ஜாலியாக போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை மட்டும் தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போயிட்டு அங்கே செக் போஸ்ட் போடுவோம். இந்த ஆண்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் டிரைவர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உட்காருங்க நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே இறங்கி போகிறாங்க. கீழே இறங்கினாங்க எந்த ஒரு ட்ரெயினுமே வரல. சரி பஸ் எடுக்கலாம் அப்படின்னு பஸ்ஸில் ஏறுவாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பெர்ல் இருக்கா இல்லையா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டி அடிச்சு போட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் எடுப்பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலி வந்துட்டு அப்பா அப்படின்ற மாதிரி சொன்னா வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸை தூக்கிட்டு போகிற மட்டும் தான் காமிப்பாங்க. இப்போ நம்ம மெலினி அப்படியே கத்திட்டு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ளார போவோம். இவளும் பார்த்தீங்கன்னா வேகமாக உள்ளே போவா, என்னதான் இருக்குது அப்படின்ற மாதிரி லைட்டரை போட்டு போயிட்டு இருப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்மளோட ஹீரோவும் உள்ளே வருவான். உள்ளே வந்து இங்கே என்ன கார் இங்கே நிற்கிது நம்ம மெலினோட கார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே வரான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டரை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறவ பார்த்தீங்கன்னா அங்கே யாரையும் கட்டி போட்டிருக்க மாதிரி இருக்குது. அப்படியே லைட்லாம் பற்ற வச்சுட்டு பார்த்தா அங்கே நிறைய எலும்பு கூடு கட்டி போட்டு ரொம்ப கொடூரமாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடத்துல யாரையும் கட்டி போட்டிருக்க மாதிரின்னு சரி போய் அவங்களான்னு பார்ப்பா. அது வேற யார் இல்லை, கேரளின் இருக்கா இல்லையா, அவளை தான் கட்டி போட்டிருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அவகிட்ட இருக்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுத்து யார் ஒன்று இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி பேசுறப்ப வாயை வந்து பார்த்தீங்கன்னா தச்சு வச்சிருப்பாங்க. இப்போ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளோட மெலின் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டு வந்துருவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிச்சு போட்டு இருக்கா இல்லையா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு திரும்ப வரும் அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு. ஆனால் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளார போயிட்டு அவள் வாயில் கட்டியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்பவே வலி ஏற்படுது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொணம் மாதிரி கீழே விழுவுது. அது வேற யாரும் இல்லை, நம்மளோட மிட்ஸ் இருக்கா இல்லையா, அவன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அந்த இடத்துல தான் அடக்கி வச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டவன் பார்த்துறான். இவன் உள்ள போயிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெலினியும் பார்த்தீங்கன்னா மயக்கமடைய வச்சிடறான் அந்த எர்த்தை கொடுத்து. இப்போ அப்படியே நம்ம ஹீரோட என்ட்ரி தான் காமிப்பாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மெலினி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி எழுதி போட்டு பார்க்குறான். அப்போ கையில் கட்டெல்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்துட்டு நீ எப்படி இங்கே வந்து அப்படின்றப்போ கார் வெளில நின்றுச்சு, அதை பார்த்துட்டு தான் உள்ளே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறே பார்த்தீங்கன்னா கடப்பாரான் வயிற்றுல வந்து குத்தும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவன் அவனை கொண்டுருவான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் மெலினி வாயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தையல் போட வைப்பான். அந்த நேரத்தில் மெலினி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையை எடுத்து அவளை அடிச்சுட்டு இப்போ பார்க்குறப்ப தான் தெரிய வருது இவ பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்ட்டி மீட் பண்ண போயிருப்பா இல்லையா, அவ தான் இது. அதாவது பெர்லோட மவ. நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்குறப்ப அப்படியே பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்ல ஆரம்பிப்பா. நான் சின்ன பிள்ளையா இருக்கவே எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடியே தூக்கில் போட்டாங்க, ஆனால் அவர் எந்த தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை நடக்குது. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூலி இருக்கா இல்லையா, ஜூலின்ற பொண்ணை நான் தான் கொன்னேன், எங்கள் அப்பாவை தான் கொலை சொன்னார், நான் தான் கொன்னேன் அப்படின்றதையும் அவள் சொல்கிறா. அது இல்லாமல் ஜூலி வந்து அவளுக்கு சுத்தமாக பிடிக்காதான் அப்படின்றதையும் சொல்லிட்டு வெளியில் எப்படிலாம் நாடகம் ஆடி இருக்கா அப்படின்றத பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடப்பார் எடுத்துட்டு திரும்பவும் நம்ம மெலினி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க வரா. ஆனால் நம்ம மெலினி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்கு அந்த எடுத்து கொடுக்குற சாக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டியோட வாயிலே வந்து பார்த்தீங்கன்னா அவள் வாயிலே வச்சு அவளையும் மயக்கி கீழே தள்ளி விட்டுறா. கீழே தள்ளி விட்டுனா பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஒரு சவுண்ட் வருது. யாருன்னு பார்த்தா கிறிஸ்டல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளில காப்பாற்றி கூட்டிட்டு வரா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காரு முன்னாடி வந்துடுறா. யாருன்னா அந்த ஆண்டி இருக்காள், அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கொல்லாமல் விட மாட்டேன், நீங்கள் வெளில போனீங்கன்னா அந்த விஷயத்தை சொல்லிடுவீங்க அப்படின்ட்டு கடப்பாரை எடுத்து கார் வழியே எல்லாத்தையும் குத்துறா. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வர்ற மாதிரி இருக்குது. இப்போ கார் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே நிற்கிதுன்னா அந்த தண்டவாளத்தில் தான் நிற்கிது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டு நம்ம எல்லாம் ஒன்றாவே சாக போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிற்கிறா. ஆனால் கார் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிருது. இவ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக்லேயே மாட்டிக்கிறா. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குழந்தைங்களாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் பிடிச்சி ட்ரெயின் ட்ராக்ல ட்ரெயின் முன்னாடியே வருது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினும் வந்து பார்த்தீங்கன்னா அவளை மேலே விட்டு அடிச்சிருது. எப்படியோ தப்பிச்சுட்டா சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் மெலினி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவ்வளோதான். அப்படி இவங்களும் அங்கேருந்து கிளம்புறவே பார்த்தீங்கன்னா போலீஸ் அந்த இடத்துக்கு வந்தாங்க. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. அவ்வளோதான். அந்த படம் அதோட முடியுது. அப்படியே ஒரு 3 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. யாருன்னா வேறு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மெலினியை பற்றி தான் பேசிட்டு வராங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் நடந்துச்சு, இவ வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சா அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டே வரப்போ பார்த்தீங்கன்னா கார் அந்த இடத்துல அவங்க நிப்பாட்டுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவும் போகுது. யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பெர்ல் தான் பின்னாடி இருக்காங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை முடியுது. கதை எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இதுவரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது தமிழன் வாய்ஸ் ஓவர். மீண்டும் சந்திப்போம்.